என் மேலயே கை வச்சிட்டியா நீ? ஏய் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குங்கடா. யாரும் சண்டை போடாதீங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். கொஞ்சம் சொல்றத கேளுங்களேன் ப்ளீஸ். உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? சம்பளம் தானே? பொன்னி ஆண்டி கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. என்னைக்காச்சும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்காம இருந்திருக்காங்களா? ஏன் இப்படி பண்றீங்க? உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன், இப்படி எல்லாம் பண்ணாதீங்க ப்ளீஸ். சொல்றத கேளுங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இப்பவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஓஹோ, போலீஸ்க்கு போவீங்களோ? லேபர்ஸ் பிரச்சனைய பேசி தீக்காம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களோ? தொழிலாளிகளோட பவர் என்னன்னு இப்ப பாக்குறீங்களா? யூனியனோட பவரை பாக்குறீங்களா? இப்ப பாருங்க. ஏய், நான் சொல்ற வரைக்கும் ஸ்ட்ரைக் தான். கம்பெனில ஒரு வேலை நடக்க கூடாது. இது என்னோட உத்தரவு. எல்லா யூனிட்லயும் போய் சொல்லுங்க. போலீஸ்க்கு போறீங்களா? போலீஸ்க்கு போங்க. நான் யாருன்னு காட்டுறேன். நேத்து உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணதுலயே நான் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். உங்க ஃபீல்ட் ஆஃப் நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே எங்க ப்ராஜெக்ட்க்கு ரொம்ப க்ளோஸா இருக்கு. நாங்களும் டீம் லீடரா இருக்கிற மாதிரி ஒருத்தரை தான் தேடிட்டு இருந்தோம். நீங்க ஏற்கனவே டீம் லீடரா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்க ரெஸ்யூமை ஹையர் அஃபீஷியலுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் சேலரியை பத்தி பேசிக்கலாம். சரி, ஓகே சார். உங்க ரெஸ்யூமை கொடுங்க. ஷூர் சார், இந்தாங்க. நான் கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க. வீட்டு அட்ரஸ் பொன்னி வில்லான்னு போட்டிருக்கு. ஃபாதர் நேம் ராஜாராம்னு போட்டிருக்கு. பொன்னி மில்ஸோட ஓனர் ராஜாராம் தான் உங்க அப்பாவா? ஆமா சார், ராஜாராம் தான் என்னோட அப்பா. இந்த சில கடத்தல் கேஸ்ல அரெஸ்ட் ஆகி உள்ள இருக்காரு அந்த ராஜாராம் பையனா? சார், அது ஒரு ஃபேக் கேஸ் சார். என் அப்பா ரொம்ப நேர்மையானவர் சார். பிளாட்ஃபார்மில் கடை வச்சு தான் சார் அவரோட லைஃபே ஸ்டார்ட் பண்ணார். கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட கடின உழைப்பால் முன்னேறி இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கார் சார். யாரோ போட்டி பொறாமையில் சதி பண்ணி வேணும்னே எங்கள் அப்பாவை சிக்க வச்சிருக்காங்க சார். இந்த மாதிரி கேஸில் சிக்கிறவங்க எல்லாரும் வழக்கமாக சொல்கிற பொய் தான் இது. யார் தான் உண்மையை ஒத்துக்கிறாங்க? சார், இது பொய் இல்லை சார். கடவுள் சத்தியமாக இதான் சார் உண்மை.
கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது எங்க அப்பா அந்த கேஸை உடைச்சு அவர் நேர்மையானவர்னு நிரூபிச்சு அவர் வெளியே வருவார் பாருங்க. கண்டிப்பா இது நடக்கும் சார். மிஸ்டர் சூர்யா, இன்னைக்கு நீங்க இங்க வந்த உடனே ஆல்மோஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்க கையில கொடுக்கலான்னு ரெடியா இருந்தேன். எப்ப சில கடத்தல் கேஸ்ல அரெஸ்ட் ஆன ராஜாராம் தான் உங்க அப்பான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால இப்ப எதுவும் பண்ண முடியாது. 2 விஷயம் இருக்கு. ஒன்று, எனக்கு மனசாட்சி இருக்கு. இன்னொன்று, உங்களை வேலைக்கு எடுத்தா எனக்கு ரொம்ப சிக்கலாயிடும். நாளைக்கு ராஜாராமோட பையன் இந்த ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறான், போலீஸும் சிலையை தேடி இந்த ஆஃபீஸ்க்கு வருவாங்க. அதை தேடுறோம் இதை தேடுறோன்னு சொல்லுவாங்க. அப்போ எங்கள் கம்பெனியோட ரெப்புடேஷன் என்ன ஆகும்? நாங்கள் மல்டிநேஷ்னல் கம்பெனி, அந்த ரிஸ்கெல்லாம் எடுக்க முடியாது. ஸோ ப்ளீஸ் நீங்கள் கிளம்புங்க. சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் கன்சர்ன் பண்ணுங்க சார். அது ஒரு பொய் கேஸ் சார். எங்க அப்பாவை கோர்ட்ல நிறுத்தி அந்த கேஸ் சுக்குநூறா உடைஞ்சிரும். அவர் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணி வெளியே வருவாரு. ப்ளீஸ் சார் நம்புங்க சார். என்னோட திறமையை பார்த்து நம்புங்க சார். அதுக்கே சார் எங்க அப்பாவை இழுக்கிறீங்க. மிஸ்டர், நீங்கள் கிளம்பலான்னு சொல்லிட்டேன். ப்ளீஸ் கிளம்புங்க சார். ப்ளீஸ் சார். ப்ளீஸ் கிளம்புங்க. தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம். முடிஞ்சா அது வரைக்கும் எங்கேயும் வேலை தேடாதீங்க, வீட்லயே உட்காருங்க. கிளம்புங்க. சந்துரு, என்னடா, என்ன நடந்துச்சு? அந்த சிலையை யார் எடுத்து வச்சதுன்னு தெரிஞ்சதா? சந்துரு, நான் ஒன்னதான் கேக்குறேன். இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் சொல்லு. என்ன சந்துரு, அம்மா கேக்குறது உன் காதுல விழல? அந்த திருட்டு வேலையை யார் செஞ்சதுன்னு உனக்கு தெரிஞ்சுதா இல்லையா? நாங்க ஒண்ணு நினைச்சு போனா அங்க வேற ஒண்ணு நடந்துருச்சு ஆண்டி. வேற நடந்துச்சா? என்ன என்ன ஆச்சுமா? என்ன நடந்தது சந்துரு? சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்க தான் போனோமா, ஆனா போன இடத்துல இருக்கிற சம்பாத்தியம் போதாதுன்னு அவரு பணத்தாசை புடிச்சு ஏதோ பண்ண ஊருக்குள்ள நாங்க தலை காட்ட முடியல. இந்த கம்பெனியோட உப்ப தின்னுட்டு இப்ப இப்படி பேசுறீங்க? நாங்க உழைச்சு கொடுக்கற காசுல தான் நீங்களும் முதலாளியும் வாழ்றீங்க. வயசுக்கு மரியாதை கொடுத்தா ரொம்ப ஓவரா பண்ற. சந்துரு, என்னடா இது? நீ படிச்சவன் தானே? எந்த நேரத்துல எப்படி நிதானமா நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாது? அவங்க தொழிலாளிங்க. தொழிலாளிங்க கிட்ட எவ்வளவு மரியாதையா அன்பா நடந்து பாரு உங்க அப்பா. அவரோட புள்ள நீ கை நீட்டி அடிச்சிட்டு வந்தேன்னு சொல்ற? அம்மா,
அப்பா அவங்கள அண்ணன் தம்பி மாதிரி நடத்திருக்கலாம். ஆனா அந்த நன்றி கொஞ்சம் கூட அவங்க கிட்ட இல்லம்மா. செந்திலே அடிச்சிட்டாங்கம்மா. அவனை அடி வாங்க விட்டுட்டு என்ன வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? அவங்க வழக்கமா நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கலாம் ஆண்டி. நம்ம கம்பெனியையும் அங்கிளையும் அவ்வளோ கேவலமா பேசினாங்க. சம்பளம் கொடுக்காம ஏமாத்த பாக்குறோன்னு சொல்றாங்க. செலக்கடத்தல் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எங்களை யூஸ் பண்ணிக்கிட்டீங்களான்னு கேக்குறாங்க. நாக்குல நரம்பு இல்லாம பேசுறாங்க ஆண்டி. நம்ம குடும்பத்தை பத்தி பேசினா அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? சந்துரு அதனாலதான் டென்ஷன் ஆயிட்டாரு. ஐயோ பூஜா, புரிஞ்சுக்கோங்க. அவங்க நிலைமையில எப்படி வேணாலும் பேசிட்டு போட்டும். ஆனா நாம தான் அமைதியா போகணும். அதை விட்டுட்டு அவங்கள போய் கை நீட்டிட்டு வந்திருக்க. உங்க அப்பா ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையில மனசொடைஞ்சு போயிருக்காரு. இதையும் கேள்விப்பட்டாருன்னா நொந்து போயிடுவாருடா. இப்ப பாரு, அவங்க ஸ்ட்ரைக்குன்னு போயிட்டாங்க. இதனால யாருக்கு நஷ்டம் சொல்லு? ஆண்டி, சந்துரு மேலயும் செந்தில் மேலயும் எந்த தப்பும் இல்ல. நான் அங்க இருந்ததாலதான் சொல்றேன். நீங்க அங்க இருந்திருந்தா கூட நீங்களே அவங்கள கை நீட்டி இருப்பீங்க. அவ்வளோ இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ணாங்க. மனுஷங்க மாதிரி நடந்துக்கல. அசிங்க அசிங்கமா பேசினாங்க. அது சொல்லவே எனக்கு கூச்சமா இருக்கு. செந்திலையும் சந்துருவையும் ரொம்ப கேவலமா பேசிட்டாங்க. அதனாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கே அவ்வளோ ஆத்திரம் வந்துச்சு. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? இப்பதான் ஏதோ எல்லாரும் நிம்மதியா இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்குள்ள ஒரு பூகம்பம் வந்து வெடிச்ச மாதிரி. அவர் மேல இவ்வளவு ஒரு பெரிய பழி. இதை நான் எப்படி சமாளிப்பேன்? அவர் மனசொடைஞ்சு போயிருக்காரு. இந்த பிரச்சனை வேற அவருக்கு தெரிஞ்சா அவரால தாங்கவே முடியாது. சந்துரு, ஆண்டி, நம்ம சேலரி கொடுக்க மாட்டோம்னு யாரோ அவங்க கிட்ட ரூமர்ஸ் கிளப்பி விட்டுருக்காங்க. அந்த டென்ஷன்ல தான் அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க. இந்த ஸ்ட்ரைக்குன்னு சொல்றதெல்லாம் சும்மா ஆண்டி. அவங்க சேலரியை நாம கொடுத்துட்டோம்னா அவங்க கண்டிப்பா வேலை செய்வாங்க. ஸ்வேதா, அந்த மாதிரி சேலரி கொடுக்குற சுச்சுவேஷன்ல நாம இல்ல. நம்ம பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அவங்க சேலரியை செட்டில் பண்றதுக்கு எவ்வளவு பணம் தேவை? எப்படியும் ஒரு லேபர்ஸ்க்குன்னு மட்டும் போட்டாலே ஒரு 50 lakhs வரைக்கும் தேவைப்படும். ஆண்டி, நான் அப்பா கிட்ட பேசி அந்த பணத்தை அரேஞ்ச் பண்றேன். நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க வந்து லேபர்ஸ் கிட்ட பேசி சேலரியை கொடுத்துட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளமே சால்வ் ஆயிடும். ஐயோ, இல்ல ஸ்வேதா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். சம்பந்தி கிட்ட போய் எப்படி காசு கேட்டு கை நீட்டுறது? இதெல்லாம் அவர் இருந்தா கூட வேண்டான்னு தான் சொல்லுவாரு. பிடிக்காது. வேற ஏதாவது வழியை பார்க்கலாம். ஆண்டி, இது இப்போ என் ஃபேமிலிக்கு ஒரு பிரச்சனைனா அதை சரி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்பாவும் ராஜாராம் அங்கிளும் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் தான் சம்பந்தி. அதெல்லாம் அங்கிள் ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டாங்க. அந்த பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். சூர்யா, இன்னைக்கு இன்டர்வியூ நல்லா பண்ணியா? ஏய், நீ சாப்பிட்டியா? அதெல்லாம் அப்பவே சாப்பிட்டேன். சரி, இன்டர்வியூல என்ன கேட்டாங்க? உன்னோட ஃபேவரட் ஏரியான்னு சொன்னியே, எல்லா கேள்விக்கும் நல்ல பதில் சொன்னியா? ஆமா, காலைல போறப்ப வாமிட்டா இருந்துச்சுன்னு சொன்னல, அது பகல் ஃபுல்லா அப்படிதான் இருந்துச்சா இல்ல இப்ப சரியாயிடுச்சா?
அதெல்லாம் கொஞ்ச நேரத்திலே சரியாயிடுச்சு. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்களா? எப்பல இருந்து வேலையில ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்க? சொல்லுவாங்க. சரி, நைட்டு போட வேண்டிய டேப்லெட்லாம் போட்டுட்டியா? சூர்யா, வேலை விஷயம் என்னாச்சு? நான் கேட்டுட்டே இருக்கேன், நீயே பேச்ச மாத்திட்டே இருக்க. இல்ல, பேச்செல்லாம் மாத்தலையே. சூர்யா, என்ன பார்த்து சொல்லு. நீ ஏதாவது என்கிட்ட மறைக்கிறியா? இல்ல. என்ன ஆச்சுன்னு சொல்ல. அந்த மேனேஜரு என் அப்பாவை பத்தி தப்பா பேசுறாரு பவித்ரா. மாமாவை பத்தியா? மாமாவை பத்தி அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் ரெஸ்யூம்ல அப்பா பேர் ராஜாராமு, வீட்டு அட்ரஸ் பொன்னி வில்லான்னு போட்டிருக்கோம்ல. அதை வச்சு பொன்னி மில்ஸ் ஓனர் தான் உங்க அப்பா ராஜாராமான்னு கேட்டாரு. சில கடத்தல் விஷயம்லாம் டிவி நியூஸ்ல பார்த்துருப்பார் போல. எனக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கு, இப்படிப்பட்டவரோட பையனை வேலைக்கு சேர்த்துக்க முடியாதுன்னு அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு பேசிட்டாரு. அது மட்டும் இல்லாம வேற எங்கேயும் வேலை தேடி போயிடாத, வீட்லயே உட்காருன்னு இன்சல்ட் பண்ணிட்டார். இடியட். என்ன நடந்துச்சு? நடந்த விஷயம் உண்மையா பொய்யான்னு கூட தெரிஞ்சுக்க மாட்டாங்களா? நியூஸ்ல என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுவாங்களா? நாளைக்கு அவரோட ஃபேமிலியை பத்தி இப்படி ஒரு நியூஸ் வந்தாலும் இப்படிதான் எடுத்துப்பாரா? எத்தனை பொய் கேஸ் எத்தனையோ பேர் மேல போட்டு அதெல்லாம் உண்மையே இல்லைன்னு ஆயிருக்கு. அப்படிலாம் எதுவும் இவர் கேள்விப்பட்டதே இல்லையா? பெரிய இடத்துல இருக்கிறவங்கள அவமானப்படுத்துறதுக்காக தொழில் போட்டியில இதெல்லாம் நடக்குங்கிறது கூட அவருக்கு தெரிய வேண்டாம்? இது கூட தெரியலனா இவரெல்லாம் என்ன பெரிய மேனேஜர்? அடுத்தவங்க மேல வர தப்பான நியூஸை மட்டும் உடனே எப்படிதான் நம்புறாங்களோ? இவங்கள மாதிரி முட்டாள்லாம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி நியூஸ்லாம் எப்பவுமே பரபரப்பாவே இருக்கு. எங்க அப்பா அப்படிலாம் இல்லங்க, என் அப்பா வேற மாதிரின்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி நீ சொல்லிருக்க வேண்டியதானே? நான் எவ்வளோ சொன்னேன் பவித்ரா, எங்க அப்பா கடினமா உழைச்சு முன்னேறி வந்தவர், நேர்மை இல்லாம எங்க அப்பா எந்த விஷயமும் செய்ய மாட்டாரு, அது பொய் கேஸ்ன்னு சொன்னேன். அதுக்கு அவரு இது எல்லாரும் வழக்கமா சொல்ற பொய் தானேன்னு சொல்லிட்டாரு. சரி, அப்படி நினைக்கிற முட்டாள் கிட்ட நீ வேலையே பார்க்க வேண்டாம். என் மாமாவை பத்தி ஒருத்தன் தப்பா சொல்றான்னா அவனை விட்டு நாம விலகிடுவோம். நம்ம வேற எங்கேயாவது ட்ரை பண்ணலாம் சூர்யா. உனக்கு கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்கும், நீ தைரியமா இரு. எங்க அப்பா எவ்வளோ நல்லவர் தெரியுமா பவித்ரா? தப்பான வழியில வர பணம் ₹1 கூட நம்ம லைஃப்குள்ள வரக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. நான் ஸ்கூல் படிக்கும்போது கீழே கடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பென்சில் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். அதை கூட முதல்ல அதை வெளியில் எடுத்து போடுன்னு தான் சொல்லுவார். எப்பவுமே வாழ்க்கையில நேர்மையா இருக்கணும்னு தான் சொல்லுவார். அப்படி இருக்கிறவரை இன்னைக்கு எல்லாருமே நாக்கு மேல பல்ல போட்டு எவ்வளவு ஈஸியா பேசுறாங்க தெரியுமா பவி? சூர்யா, மாமாவை பத்தி நீ எனக்கு சொல்லணுமா? நான் அந்த வீட்ல இருந்து மாமாவை பார்த்துட்டு தானே இருக்கேன். மாமாவுக்கு என்ன பிடிக்கலனாலும் எனக்கு மாமாவை ரொம்ப பிடிக்கும் சூர்யா. ஏன்னா மாமா ரொம்ப நேர்மையானவர், எதுலயும் கரெக்டா இருக்கக்கூடியவர். அதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. மாமாவுக்கு அவ்வளோ கோவம் வர்றது கூட அவர் நேர்மையா இருக்கிறதுனால தான் வருதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ வேணா பாரு, இந்த கேஸ்ல ஒன்றும் இல்லாம போய் மாமா கிளீன் இமேஜோட வெளியே வருவாரு. ரொம்ப தேங்க்ஸ் பவி. எங்க அப்பாவை நாங்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே நீயும் புரிஞ்சுக்கிட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன், வந்து சாப்பிடு. ம். நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்க போய் கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. அவனுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. என்ன எகத்தாளமா பேசுறானுங்க. முதல்ல அப்பா வெளியே வரட்டும். எதுக்கு சந்துரு இப்ப இவ்ளோ டென்ஷன்? ரொம்ப கோவம் வருது உனக்கு. இந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் பொறுமையா இருந்தாதான் எப்படி நல்லது. பொறுமையா இருக்க சொல்ற?
அப்பாவுக்கு ஒரு பிரச்சனைனா யாரா இருந்தாலும் இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. நான் மட்டும் வேற மாதிரி பிஹேவ் பண்ணணும்னு நினைக்கிறியா? உன் கோவம் தப்புன்னு நான் சொல்லல. ஆனா அது ஒரு அரகன்ட் பொசிஷன் மாதிரி அடுத்தவங்க மேல கை நீட்டுற அளவுக்கு போச்சுன்னா தட்ஸ் டூ பேட். அதுவும் அந்த யூனியன் டீம் மேல கை வச்சதெல்லாம் ரொம்ப டூ மச். அவர் மட்டும் அவ்வளவு மோசமா நடந்துக்கலாமா? அப்பாவோட தயவு இல்லைன்னா அவங்க யூனியன் ஆரம்பிச்சு அதுக்கு தலைவரா வந்து உட்கார முடியுமா? அந்த எல்லாத்தையும் மறந்துட்டு அப்பாவே மரியாதை குறைவா பேசிட்டு இருக்காரு. அவர் அடிக்காம என்ன பண்ண சொல்ற? புரியுது சந்துரு, பட் நம்ம சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. அதுக்கு நாம கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது தான் நல்லது. மாப்ள, நீங்க கோவப்பட்டதுலயும் தப்பில்ல, ஸ்வேதா சொல்றதுலயும் தப்பில்ல. என்னதான் நாம கம்பெனியை சரியான முறையில் அட்ஜஸ்ட் பண்ணி நடத்தினாலும், அவங்களுடைய தேவையை பூர்த்தி செஞ்சு கொடுத்தாலும், முதலாளிக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம், அதனால கம்பெனிக்கு எதிர்காலம் இல்லைன்னு வேலைக்காரன் முடிவு பண்ணிட்டான்னு வைங்க, இந்த மாதிரி சலசலப்பெல்லாம் இருக்க தான் செய்யும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது தான் நமக்கும் நல்லது. நான் சொன்னா கேட்க மாட்டேன். ஐ ஹாவ் நோ எக்ஸ்பீரியன்ஸ். பட் டேட்க்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவர் சொல்றத கொஞ்சம் கேள. சாரி அங்கிள், ஏதோ ஆத்திரத்தில் இப்படி பண்ணிட்டேன். இனிமே பொறுமையாவே டீல் பண்றேன். சரிங்க மாப்ள, இதுல 50 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இதை எடுத்துட்டு போய் உடனே சம்பளத்தை செட்டில் பண்ணுங்க. செட்டில் பண்ண பிறகு அவங்களுடைய பேச்சு, கோவம் இதெல்லாம் அப்படியே தலைகீழா மாறும். இதுதான் நாங்கன்னு சொல்லுங்க. அப்பா வரலனாலும் கண்டிப்பா மில் இதே வேகத்துல ரன் ஆகும்னு அடிச்சு பேசுங்க. இந்தாங்க மாப்ள, எடுத்துட்டு போங்க. அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். மாப்ள, நான் இருக்க மாப்ள, நீங்க கவலைப்படாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். நான் உங்க பேச்சை மதிக்கிறேன். நானும் கொஞ்சம் நிதானமாவே நடந்துக்கிறேன். இந்தாங்க மாப்ள, புடிங்க. போங்க மாப்ள, போய் செட்டில் பண்ணுங்க. சரிங்க அங்கிள். அப்பா நானும் கிளம்புறேன். போயிட்டு வாமா. வணக்கம். 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 வணக்கம்மா. வணக்கம். செந்திலும் சந்துருவும் சின்ன வயசுல இருந்து ஒண்ணுக்கு ஒண்ணா பழகி இருக்காங்க. அவனை நீங்க தப்பா பேசி கை நீட்டினதுனாலதான் உணர்ச்சி வசப்பட்டு அந்த மாதிரி பண்ணிட்டான். அவன் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க எதுக்குமா மன்னிப்பு கேட்கறீங்க? அவரை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. அவரை கேட்க சொல்லுங்க.